இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஜிந்த் சோனிபத் வழித்தடத்தில் முதல் பயணத்தை தொடங்கிய ஹைட்ரஜன் ரயில். உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை போக்குவரத்து. 10 பெட்டிகளில் 2600 பேர் பயணிக்கும் வகையில் வசதிகள். சென்னை பெங்களூரு புல்லட் ரயில் திட்டத்தில் முக்கிய முன்னேற்றம். 306.2 கிலோமீட்டர் ரயில் பாதை கட்டுமானத்துக்கு முந்தைய பணிகளுக்கான டெண்டர்களை வெளியிட்ட மத்திய அரசு. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு தொடக்கம். வரும் 31ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் பொதுமக்களே சுய விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். சுய கணக்கெடுப்பு மூலம் நாட்டின் முன்னேற்றத்தில் பங்களிப்போம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து ஆவின் பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு. ஆடி வெள்ளிக்கிழமையொட்டி விழாக்கோலம் பூண்ட அம்மன் கோவில்கள். ஏராளமான பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு. ஆடி முதல் நாளையொட்டி காரைக்குடியில் உள்ள ஜவுளி நிறுவனங்களில் ஆடைகள் வாங்க குவிந்த மக்கள். 20 முதல் 60% வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டதால் அதிகாலை முதலே அலைமோதிய கூட்டம். திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் 194வது ஆடி திருவிழா கொடியேற்றத்தோடு தொடக்கம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் கடந்த 2 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 11 லட்சம் ரூபாய் கள்ளநோட்டு பிடிபட்ட விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது. நேற்று 2 கைதான நிலையில் மலேசியாவைச் சேர்ந்த பெண்ணை கைது செய்தது திருவல்லிக்கேணி காவல்துறை. நகராட்சி நிர்வாகத்துறையின் 50 குறுகிய கால டெண்டர்களை ரத்து செய்தது தமிழ்நாடு அரசு. உரிய விதிகளை பின்பற்றாமல் டெண்டர்கள் வெளியிடப்பட்டதால் நடவடிக்கை. ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 1,41,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்த தமிழ்நாடு. நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 14.21% பங்களிப்போடு மாநிலங்களின் பட்டியலில் 3வது இடம். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு. எலுமிச்சை சாதத்தை சாப்பிட்டு பார்த்த நிலையில் தயிர் சாதமும் வழங்க நடவடிக்கை எடுக்க உத்தரவு. கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே கைகலப்பு. காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரியை சஸ்பெண்ட் செய்து திமுகவை சேர்ந்த மேயர் ரங்கநாயகி உத்தரவு.
நீட் மறுதேர்வில் 56.8% பெண்களும் 55.1% ஆண்களும் தேர்ச்சி. முதல் முறையாக 720 மதிப்பெண்களுக்கு 715 மதிப்பெண்கள் எடுத்து இருவர் தகுதி. தமிழ்நாட்டில் மத்திய அரசு பள்ளிகள் வருவதை தடுக்காதீர்கள் என மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. நவோதயா பள்ளிகள் தொடர்பாக 3 வாரங்களில் முடிவெடுக்கவும் உத்தரவு. சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பில் 3வது மொழி என்பது மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். 6ஆம் வகுப்பில் அறிமுகப்படுத்தப்படுவதே சிறந்தது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா கருத்து. பள்ளிக்கல்விக்கான சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கான மொத்த நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து 2வது ஆண்டாக சரிவு. கடந்த ஆண்டு 2773 கோடியே 57 லட்சம் ஒதுக்கப்பட்ட நிலையில் நடப்பு கல்வியாண்டில் 2469 கோடியே 37 லட்சம் ஒதுக்கீடு. தொழில்நுட்ப மேம்பாட்டு பணிகளால் அடிக்கடி முடங்கும் PF இணையதளம் மற்றும் இணைய வழி சேவைகள். அவசர தேவைக்கு பணம் எடுக்க முடியாமல் ஓய்வூதியதாரர்கள் அவதி. சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களும் பயன்பெறும் வகையில் புதிய PF திட்டம். தினசரி அல்லது ஆண்டு அடிப்படையில் பணத்தை சேமிக்கும் வகையில் புதிய திட்டத்தை மத்திய அரசு உருவாக்குவதாக தகவல். வயது முதிர்ந்த மற்றும் நீண்டகால நோய் பாதிப்புடைய கைதிகளை விடுவிக்க 3 மாதங்களுக்குள் கொள்கை வகுக்க வேண்டும். அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குடும்பத்தின் 59,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். ஊழல் மற்றும் பண மோசடி புகார்களின் அடிப்படையில் வங்கதேச நிதி புலனாய்வு அமைப்பு நடவடிக்கை. ஈரானின் வடபகுதிக்கும் தாக்குதலை விரிவுபடுத்திய அமெரிக்க படைகள். கடந்த 1 வாரமாக அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதலால் தங்கள் நாட்டில் 35 பேர் உயிரிழந்திருப்பதாக ஈரான் தகவல். உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் மெகைலோ ஃபெடரோவ் நீக்கம். புதிய அமைச்சர் நியமனம். அமைச்சர் ஃபெடரோவ் நீக்கத்தை எதிர்த்து உக்ரைனில் போராட்டம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் சீனா முறைகேடு செய்து தன்னை தோற்கடித்ததாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ட்ரம்பின் குற்றச்சாட்டுக்கு சீனா மறுப்பு. நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து குற்றச்சாட்டு என எதிர்க்கட்சிகள் விமர்சனம். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கருணை கொலை மசோதா நிறைவேற்றம். 291 வாக்குகள் ஆதரவோடு கருணை கொலைக்கு சட்டப்பூர்வ அனுமதி. பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தும் சிபிசிஐடி எஸ்பி. வழக்கு தொடர்ந்த முருகானந்தம் உட்பட அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் விசாரணை. பழனி கோவில் நில முறைகேட்டில் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்பில்லை. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். எந்த விதத்திலும் இதில் அரசுலயோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலேயோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதுல விசாரணை பெரிய லெவல், எந்த லெவல்ல வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பா கைது செய்யப்பட்டுருவாங்க. பழனி நில மோசடி விவகாரத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் விளக்கம் ஏற்புடையதல்ல. திட்டமிட்ட சதி நடந்திருப்பதாக திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் குற்றச்சாட்டு. கோயில் கட்டுப்பாட்டில் இருந்த கார் பார்க்கிங் செய்து கொண்டிருந்த நிலத்தை திடீரென தனியார் இருவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது. புதிய தாவேகா ஆட்சியை மதிப்பிட 2 மாதங்கள் போதாது என்றாலும் குற்றங்கள் குறையாமல் இருப்பது ஆபத்தானது. குற்ற விகிதத்தை குறைக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சுப்பராயன் வலியுறுத்தல்.
2 மாத காலம் என்பது ஒரு போதுமான காலம் அல்ல. ஒரு ஆட்சியை மதிப்பீடு செய்வதற்குரிய காலம் என்று கருதிவிட முடியாது. தேர்தல் பிரச்சார காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்து கருத்துக்களை மக்கள் முன்வைத்த தாவேக அரசு இதை அக்கறைபூர்வமாக பரிசீலிக்க வேண்டும். டெல்லி ஜந்தர் மந்தரில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் 20வது நாளாக உண்ணாவிரதம். 9 கிலோவுக்கு மேல் எடை குறைந்துள்ளதால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் அபாயம். சோனம் வாங்சுக் நடத்தும் போராட்டத்துக்கு திமுக ஆம் ஆத்மி கட்சிகள் ஆதரவு. போராட்டக் குழுவினரின் கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவோம் என்று கெஜ்ரிவால் ஆராசா உறுதி. உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட சோனம் வாங்சுக்கிடம் மத்திய அரசு கோரிக்கை விடுக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா வலியுறுத்தல். மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜகவுக்கும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசியவாத காங்கிரசுக்கும் இடையே விரிசல். பிரபுல் பட்டேல் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய தலைவர்கள் தனக்கு தெரியாமல் முதல்வர் பட்னவிஸை சந்தித்ததாக தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் துணை முதல்வருமான சுனேத்ரா பவார் அதிருப்தி. ஒடிசாவில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை 2வது நாளாக கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்களின் வருகையால் விழா கோலம். தமிழ்நாட்டில் இன்றும் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கரூர், ஈரோடு, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று கணிப்பு. சென்னையில் மதியம் மாலை நேரங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்று கணிப்பு. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 47 கோடியே 22 லட்சம் யூனிட்டுகள் மின் நுகர்வு. ஜூலை மாதத்திலும் கோடை வெப்பம் தொடர்வதால் புதிய உச்சம் தொட்ட மின் நுகர்வு. மேகமலை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதால் வனத்துறை உத்தரவு. மாற்றுத்திறனாளிகளும் முதியோரும் எளிதாக ஆடை அணிய உதவும் புதிய ரோபாட்டிக் ஆடை அமைப்பு. கொரியாவும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களும் இணைந்து உருவாக்கம். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வி. ஜோ ரூட்டின் அதிரடி ஆட்டத்தால் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி அசத்தல் வெற்றி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்காக தயாராகி வரும் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள். 2 பலம் வாய்ந்த அணிகள் மோதுவதால் கோப்பையை வெல்ல வீரர்கள் தீவிர பயிற்சி. உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் 19 வயதான தனது சிஷியனை எதிர்கொள்ளப் போகும் 39 வயதான மெஸ்ஸி. கை குழந்தையாக இருந்த லமின் யமலை மெஸ்ஸி குளிப்பாட்டிய புகைப்படத்தை பகிர்ந்து நெகிழும் நெட்டிசன்கள்.